ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரோப்ளாக்ஸில் கார்னிவல் தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்னிவல் எப்படின்னா நம்ம வந்து இந்த ஒரு ஹவுஸ் மாதிரி உள்ளே இருக்கும், அதுக்குள்ளே வந்து நம்ம தப்பிக்கணும். நம்ம அந்த கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதான் வந்து என்ட்ரன்ஸு. இங்கே பாருங்கள், இங்கே பெரிய கேட் இருக்குது. அந்த கேட் வந்து க்ளோஸில் இருக்குது. நான் இது வழியாக ஏறி போயிடலான்னு பார்த்தா அந்த வந்து ஹைட் வந்து எட்ட மாட்டேங்குது. இப்போ நம்ம வந்து இதுக்குள்ளெல்லாம் போய் சுற்றி வரணும். அதுதான் இந்த கேம் ப்ளே. இந்த கேம் ப்ளே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து உள்ளே போகலாம். இதான் வந்து என்ட்ரன்ஸு. இப்போது இந்த ஜிம் வந்து என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு கோஸ்ட் ட்ரெயின் இருக்குது, அது வந்து ஒர்க் ஆகாது. அதனால நம்ம என்ன செய்யணுமா, இந்த தண்டவாளம் வழியாக நம்ம வந்து உள்ளே போகணுமா. இங்கே பாருங்கள், தண்டவாளம் பாருங்கங்க எப்படி பிஞ்சு கிடக்குன்னு. கீழே லாவா இருக்குது, பொசுக்குச்சுன்னா அவ்வளோதான், சாம்பல் ஆயிரும். பார்த்து போட. இங்கேருந்து ஒரு ரெட் பாலூன்னு போயிட்டுருக்கோம், அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணி போகணும். அது வந்து கீழே தள்ளி விட்டுரும். கீழே தான் பார்த்திங்கன்னா வந்து வழியே இருக்குது. இப்போ நம்ம இந்த கம்பியில் போகணும். பார்த்து போட. க்ரீன் பலூனு, ப்ளூ பலூனு, அப்புறம் வந்து ரெட் பலூனு. கீழே பாருங்கள் எவ்வளோ பெரிய குழி இருக்குன்னு. கீழே விழுந்து அவ்வளோதான். இப்போ நமக்கு வந்து மேலே வந்து ஒரு செக் பாயிண்ட் இப்போ வரும் பாருங்கள், வருது பாருங்கள். இப்போ இது எதுக்கு வருதுன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு தாண்டுறோன்னா அந்த இடம் வந்து நம்ம அவுட் ஆகிட்டோன்னா திருப்பி நம்ம அந்த தாண்டுறதுக்கே கொண்டு வந்து கொடுத்துரும். அதுதான் செக் பாயிண்ட்டு. பார்த்து போட. நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணியே போகலாம். நல்ல வேலை ஒரு நிமிஷம் தீ வந்திருக்கோம். ஓடுறோம். இப்போ நம்ம வந்து செக் பாயிண்ட் எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து அடுத்த இடத்துக்கு போகலாம். பார்த்து போட. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் தாண்டணும். மெதுவாக போடும். அங்கே பாருங்கள், நிறைய பேர் ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள். இப்போ நம்ம வந்து இந்த ரோப்ளாக்ஸில் வந்து இப்போ வந்து நீங்கள் உள்ளே வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு நேமு, டேட் ஆஃப் பர்த்லாம் கேட்கும். அதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் உள்ளே வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டும் ஏற்றிக்கிட்டு இந்த கேம் ஏற்றிட்டு அதேமாதிரி உள்ளே வரணும். வந்துட்டு நீங்கள் உங்கள் பேரையும் உங்கள் ஃப்ரெண்டு பேரையும் கனெக்ட் கொடுத்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து விளாண்டுக்கலாம் ஒரு கேம்லேயே. இப்போ நம்ம வந்து பார்த்து போகணும். பார்த்து போட. இது வரைக்கும் நம்ம ஒரு வாட்டி கூட அவுட் ஆகலை. நம்ம ஜாக்கிரதையாக போகலாம். என்னடா அது, இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய கம்பி இருக்குன்னு. நம்ம தாண்டி போனோம். இங்கே பாருங்கள் மேலே எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. சரி வாங்க நம்ம போகலாம். பார்த்து போட. கீழே பாருங்கள் எவ்வளோ புகை மூட்டமாக இருக்குன்னு. இது வந்து கீழே விழுந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் என்ன ஃபஸ்ட்லேருந்து வரணும் கீழேருந்து, அதுதான் பிரச்சனை. பார்த்து போட. விழுந்துடாதே. கீழே ஒருத்தவங்க வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க, விழுந்து வந்துட்டுருக்காங்க பாருங்கள் கீழே. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்கின்னு வாங்கிக்கலாம், ட்ரெஸ்ஸு மாற்றிக்கலாம், ஹேர் மாற்றிக்கலாம், ஷூ மாற்றிக்கலாம். அது வந்து நான் வந்து அடுத்த கேம்ல மாற்றிட்டு உங்களுக்கு ஐயோ கடைசிக்கு வந்துட்டு விழுட்டோங்க. அது வந்து உங்களுக்கு நான் மாற்றிட்டு நெக்ஸ்ட் கேம்ல வந்து நான் உங்களுக்கு போடுறேன். பார்த்து போட. அப்படியே விழுந்துடாதா. சில இதில் வந்து காசு கேட்கும், சில இதில் வந்து ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க. நம்ம வந்து ஃப்ரீயாகவே வாங்கிக்கலாம். நம்ம ஒரு கேமுக்கு வந்து எவ்வளோ தருவாங்கன்னா 350 ரூபா தருவாங்க காசு, ஒரு கேம் விளாண்டு முடிச்சோன்னா, அதாவது எஸ்கேப் ஆனோன்னா. அது மாதிரி நம்ம வரிசை எஸ்கேப் ஆனால் நம்ம காசு சேர்க்கலாம். இப்போ பார்த்து போட கடைசி. ஐயோ என்னடா அது கஷ்டமாக இருக்கும் போலயே. நான் வந்து இந்த இதை தாண்டிட்டு கண்டினியூ பண்ணுறேன் காய்ஸ். ஒரு வழியாக நான் தாண்டி வந்துட்டேன். இப்போ நம்ம செக் பாயிண்ட் எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம மெதுவாக அந்த கம்பியில் போகிறோம். அது அடக்கடவுள் ஏடா அவ்வளோ ஒல்லியாக இருக்குது, ஏங்க ரொம்ப ஒல்லியாக இருக்குது. விழுந்தோன்னா அவ்வளோதான். பார்த்து போட. நம்ம நின்றுன்னே போகலாம் மெதுவாக, ஒன்றும் அவசரம் இல்லை. பார்த்து போட. இப்போ நம்ம வந்து கீழே இருக்குது பாருங்கள், அந்த வழியாக தான் நம்ம வந்தோம் ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம வந்து மேலே வந்துட்டோம். பார்த்து போட. நம்ம வந்து திரும்ப இடத்துல நின்றுன்னே திரும்பணும், அப்போ தான் நம்மளுக்கு ஜாக்கிரதையாக போகலாம், நம்மளுக்கு சேஃப்டி. பார்த்து போட. மெதுவாகவே போகலாம். இந்த திரும்புகிற இடத்துல தாங்க கொஞ்சம் வந்து பயமாக இருக்குது. பார்த்து போட. அப்பா ஒரே வந்தாச்சு விளையாட்ருக்கு. அப்புறம் இந்த கதை திறக்கணும்னு நினைக்கிறேன். ஒன்று திறந்தாச்சு. நமக்கு வந்து செக் பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பிளேடு பாருங்கள், அறுத்துச்சுன்னா அவ்வளோதான் துண்டு துண்டாக போயிடும். பார்த்து போட. நான் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து ரோப்ளாக்ஸில் வந்து நிஞ்சா எஸ்கேப் போட்டிருப்பேன் கேம் ப்ளே. பார்க்காதவங்க அதையும் பாருங்கள், நம்ம சேனலுக்கு கீழே லிங்க் இருக்கும்.
பார்த்து போட. இப்போ வந்து நம்ம ராட்டினத்துக்கு வந்தாச்சு. அதாவது க்ளவுன் இங்கே தான் இருப்பான். அந்த இடத்துக்கு நம்ம வந்தாச்சு. இங்கே பாருங்கள் ராட்டினம் எப்படி சுற்றிட்டு இருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ பேர் ராட்டினம் இருக்குன்னு. இப்போ நம்ம வந்து அங்கே படிக்கட்டு மாதிரி தெரியுது பாருங்கள், அங்கே நம்ம ஏறணும். இப்போ வந்து க்ளவுன் துரத்த ஆரம்பிச்சிருவான். வாங்க விளாட்லாம். இப்போ வந்து க்ளவுன் துரத்துவான் பாருங்கள், அங்கே வரான் பாருங்கள். வேணா க்ளவுனு இந்த கத்தி வச்சு குத்த வருவான். ஓடுறோம் என்கிட்ட மாட்டக்கூடாது. வேகமாக நம்ம ஏறிடலாம் மேலே. ஏறா. இப்போ நம்ம வந்து ஏறிட்டோம், பிரச்சனை இல்லை. இந்த இதில் ஏறணும். அவ்வளோதான், நம்ம தப்பிச்சாச்சு. இவன் துரத்துவான். இவங்ககிட்ட மாட்டிட்டிங்கன்னா வந்து அவுட் ஆயிடுவீங்க. திருப்பி ஃபஸ்ட்லேருந்து வரும். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக போகுது பாருங்கள். லாங் வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம வந்து ரீச் ஆக போகிறோம். இப்போ நம்ம வந்து வந்தாச்சு. செக் பாயிண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து பார்த்து போட. இங்கே கீழே தெரியுது பாருங்கள் தண்டவாளம். நம்ம அந்த தண்டவாளத்தில் தான் ஆக்சுவலாக வந்து நம்ம எஸ்கேப் ஆகணும். இதெல்லாம் போய் சுற்றி நம்ம ஆக்சுவலாக வருவோம். ஏன்னா அப்படின்னு கீழே ஜம்ப் ஆனோன்னு வச்சுக்கோங்களேன், அவுட் ஆயிரும். இப்போ வந்து நம்ம அங்கே போன மாதிரியே ஒரு பலூன் கொடுத்துருக்காங்க. க்ரீனு, ப்ளூ, ரெட்டு. அது அப்படியே ரிவர்ஸில் கொடுத்துருக்காங்க. அது அப்படியே ஃபஸ்ட்டு வந்து வந்துச்சு ஏறா. இப்போ வந்து இதில் நம்ம போகணும் போல். இப்போ வந்து கீழே போக போகிறோம். இப்போ நம்ம வந்து வந்தாச்சு. செக் பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கம்பி போட பார்த்து போட. நல்ல வேலை ஒன்று தப்பிச்சாச்சு. போடு. ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய கம்பின்னு. பார்த்து போட. இங்கே பாருங்கள் 2 இது ஆடிக்கிட்டு இருக்கு. இதில் மாட்டணும், அவ்வளோதான். இப்படி வச்சுக்கலாம். ஓடுறோம். அப்பா உள்ள வந்தாச்சு. ஓடுறோம். அப்பாடி நம்ம உள்ளே தப்பிச்சாச்சுங்க. இப்போ வந்து இதுக்குள்ளே போகணுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம போகலாம். இப்போ நம்ம வந்து வேறு இடத்துக்கு ஸ்பான் ஆகிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜு இருக்குது. இங்கே பாருங்கள் எலும்பு கூட்டலாம் கிடக்கு. சாரி கைஸ், கொஞ்சம் மெசேஜ் வந்துருச்சு. ஏன்னா வந்து நெட்டை அமர்த்தினா வந்து இந்த கேம் விளாட முடியாது, நெட்டு தேவை. பார்த்து போட. கீழே பாருங்க எப்படி இருக்குன்னு. மாட்டினோம், அவ்வளோதான். பார்த்து போட. இப்போ வந்து தாண்டி வந்தாச்சு. செக் பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. பார்த்து போட. என்னடா நெருப்பு இப்படி வந்துக்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள் இன்னொருத்தர் விளையாண்டுட்ருக்காங்க கேமில். இன்றா வந்து போட்டோம். பார்த்து போட. ஏறா. அப்பா ஏறா. அப்பாடி இங்கே பாருங்கள் எப்படிலான் இருக்காங்க பாருங்கள். ஐயோ அவுட் ஆயிட்டாங்க. நம்ம போகலாம். பார்த்து போட. ஐயோ கீழே வந்து அவ்வளோதாங்க, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. பார்த்து போட. ஐயோ சே, நம்ம ஃபஸ்ட்டு வாட்டி அவுட் ஆகுறோங்க. இப்போ நம்ம வந்து பார்த்து போனோம். ஐயோ என்னங்க இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போலையே. அதான் அவங்க ரொம்ப நேரமாக விளாண்டுருக்காங்களா இங்கே. ஐயோ சே, இப்போ நம்ம பார்த்து தான் போனோம். மெதுவாக போடாது. ஐயோ என்னடா அது. இப்போ வந்து வந்தாச்சு. 1 2 3 4 5 6. ஐயோ 6ல் அவுட் ஆகிட்டோம். சரி வாங்க பார்த்துக்கலாம். எப்படி நம்ம ட்ரை பண்ணி தானே ஆகணும். 1 2 3 4 5 6 7 அவ்வளோதான், தாண்டியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செக் பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து என்ன சொல்கிறான்னா, இது வந்து எல்லோ ஃபயரா வில் வி மேக் எ ரன் டு ஃபாஸ்ட்டாக. இப்போ நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம்னா, இதுக்குள்ளே போயிட்டோம்னா நம்ம வந்து வேகமாக வந்து ஓட ஆரம்பிச்சிருவோமா. இப்போ வாங்க நம்ம போகலாம். போடு. பவரை பாருங்கள், தரமாக இருக்குது. பார்த்து போடா. இது நம்ம தாண்டணும் போல். பார்த்து போடா. டே. ஆனால் பவர் சூப்பராக இருக்குங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பவரு.
பார்த்து போடா. போய் போடு. எவ்வளோ ஃபாஸ்ட்டு. நம்ம முனை போய் தான் குதிக்கணும். பார்த்து போடா. போடு. பார்த்து போ. அப்புறம் வந்து இங்கே பாருங்கள், இன்னும் அங்கே இருக்குது 2. இதுலேயும் நம்ம பார்த்து தான் போகணும். இப்படி வச்சா தான் நம்ம போக முடியும். தூரம் வந்து வச்சா தான் போக முடியும், இல்லைன்னா போக முடியாது. பார்த்து போடா. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வந்து வந்தாச்சு. என்னடா ஃபாஸ்ட்டாக இப்போ பிடிங்கிட்டாங்க. அவ்வளோதானா? சரி வாங்க நம்ம போகலாம். இப்போ வந்து செக் பாயிண்ட் வருது. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ ஃபயரா. நம்ம வந்து ஹைட்டாக ஜம்ப் பண்ண முடியுமா? ஏய் சூப்பராக இருக்குல்ல. இப்போ நம்ம வந்து இதில் போகணும் போல். பார்த்து போடா. இப்போ நம்ம வந்து இதில் போசிருக்காங்க. அவங்க பாருங்கள் இன்னும் விளாண்டுட்ருக்காங்க. நம்ம முன்னாடி இருந்தாங்க பாருங்கள், அவங்க விளாண்டுட்ருக்காங்க பாருங்கள். கீழே தெரியுதா பாருங்கள். இந்த ஜூம் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள் விளாண்டுட்ருக்காங்க பாருங்கள். விழுந்துட்டாங்க. பாவங்க. அவங்க வந்து மெதுவாக விளாட மாட்டேங்கிறாங்க, கொஞ்சம் அவசரப்படுறாங்க, அதனால விழுகுறாங்க ஓயாமல். இப்போ நம்ம வந்து எங்கடா போகணும்? இன்னும் ஒரு சுற்று இருக்குது. டே ஐயோ கீழே வந்துட்டாங்க. பார்த்து போடா. இப்போ நம்ம வந்து பின்னாடி ஒரு ப்ளூ கலரில் வருது பாருங்கள், செமையாக இருக்குது. இப்போ நம்ம வந்து எத்தனை நாள் போனோம்? இன்னும் ஒரு சுற்று இருக்குது. இதுதான் கடைசி நினைக்கிறேன். இன்னும் ஒன்று இருக்குங்க. என்னடா வந்துகிட்டே இருக்குது. அப்புறம் வந்து கடைசிக்கு வந்தாச்சு. அப்படியே மேலே ஜம்ப் பண்ணி போகலாம். ஏங்க அதே மாதிரி இன்னொன்று இருக்குங்க, அங்கே பாருங்கள். போய் பார்த்து போடா. டே அதே மாதிரியே இருக்குது இன்னொன்று. நம்ம வந்து கல்லில் போகணும் போல். கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன். என்னடா அது விழுந்துட்டே இருக்குது. சரி நம்ம பார்க்கலாம், கிட்ட போய் ஜம்ப் பண்ணி பார்க்கலாம். ஐயோ ஓகே காய்ஸ், உங்களுக்கு நான் தாண்டிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா வந்து லென்த்தாக வந்து வீடியோ போயிட்டுருக்கோம். அப்புறம் வந்து எண்டுக்கு வந்துட்டேன். இப்போ வந்து அதெல்லாம் தாண்டிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஆச்சு இது தாண்டறதுக்கு. இப்போ நம்ம லாவாக்குள்ளே போகணும் போல். ஐயோ அவுட் ஆகிட்டே நினச்சேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தர் வந்து வராங்க. நாங்கள் 2 பேரும் போக போகிறோம். இப்போ வந்து ஃபன் ஹவுஸ்க்குள்ளே போகணும் நம்ம. இப்போ வாங்க நம்ம போகலாம். இந்த வாய்க்குள்ளே போகணும் போல். இப்போ நம்ம வந்து வாய்க்குள்ளே போயிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லேசர் இருக்குது நம்ம தாண்டனதில். பார்த்து போடா. இப்போ நம்ம வந்து நிற்காமல் போனால் வந்து தாண்டலாம்னு நினைக்கிறேன். என்னோடய திங்க் என்னன்னா அப்படி தான் இருக்குது. ஏன்னா வந்து நின்னோம்னாலே அவுட் ஆயிடுவோம். அப்பா நம்ம ஒரு செகண்ட்லேயே தாண்டியாச்சு. ஆனால் அவங்க வந்து அவுட் ஆகிட்டாங்க. சரி நம்ம போகலாம். என்னடா ட்ராப்பு பெரிய ட்ராப்பாக இருக்குது. அத்தாடி இங்கே பாருங்கள், அவங்க தலை தனியாக கால் தனியாக கை தனியாக போயிடுச்சு. நம்ம ஜாக்கிரதையாக தான் போகணும். பார்த்து போடா. நம்ம ஜாக்கிரதையாக போகணுங்க. கை லேசாக டச் ஆச்சுன்னா கூட அவ்வளோதான். ஓடுறோம். இப்போ நம்ம வந்து அடுத்ததுக்கு போயாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா லேசர் மாதிரி வருது. வந்து விழுகும். ஓடுறோம். நம்ம வந்து நடுவில் போகணும், 3த்துக்கு நடுவில். ஓடுறோம். பின்னாடி பார்த்திங்கன்னா விழுந்துக்கிட்டே வரும் பாருங்கள், விழுகுது பாருங்கள். இப்போ நம்ம வந்து அடுத்த டோருக்கு போயாச்சு. இது கொஞ்சம் கஷ்டம்னு எனக்கு தோணுது, ஆனால் உங்களுக்கு எப்படி தோணுன்னு தெரில. இது வந்து பின்னாடி தள்ளிட்டே போயிட்டே இருக்கும். ஓடுறோம். ஆனால் கேம் ப்ளே போடுறப்ப நான் ஈஸியாக தாண்டிட்டேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நான் சாதாரணமாக விளாண்டு ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா இந்த இது கொஞ்சம் கஷ்டமாக தான் தாண்டினேன். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவல் வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து அவ்வளோதான், தப்பிச்சாச்சு. இந்த ட்ரெயினில் போயிட்டோம்னா நம்ம வந்து தப்பிச்சிருவோம். இது வந்து என்ன சொல்கிறான்னா ரோலர் கோஸ்டரில் வந்து போக சொல்கிறான். இப்போ வந்து நான் உங்கள்கிட்ட காட்டினேன் பாருங்கள், அந்த இடம் வரப்போகுது. இப்போ நம்ம வந்து ட்ரெயின் ஏறியாச்சு. இப்போ நம்ம வந்து போகிறோம். இங்கே பாருங்கள், நம்ம அதுக்கு அந்த ஃபன் ஹவுஸ் அங்கே எழுதிப்பாங்க லைட்டு. அந்த க்ளவுன் இடம் அங்கே இருக்குது பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், அதான் க்ளவுன் இடம் அங்கே இருக்குது பாருங்கள்.
பாருங்க அங்கே இருக்க அந்த ஃபோனு செமையாக போடுங்க. அவ்வளோதான் கைஸ். இப்போ நம்ம வந்து எஸ்கேப் ஆகி இங்கே வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம வந்து எந்திரிக்கலாம். அங்கே பாருங்கள் அந்த வண்டி பாருங்கள் சரிஞ்சு கிடக்கு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட் மாதிரி கொடுத்துருவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா என்னதுடா, இப்போ அது வந்து ஒரு சில நேரம் வரும், ஒரு சில நேரம் வராது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். அடுத்த வீடியோ இப்போ நான் வந்து கூடிய சீக்கிரத்திலே போடுறேன். பாய் 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 பாய்.